அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு முக்கியமா நம்ம அந்த அவசரப்படுற உடம்பு நம்மட வேலைகளை நம்ம அவசரமா முடிக்கணும்னு சொல்லி அவசரப்படுற வீதம் இப்போ கொஞ்சம் கூட. பழைய காலத்து ஒப்பிடக்குள்ள எல்லாரும் அவசரம். அது உடல்ல பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்ப நாம எதிர்கொள்ற கூட பிரச்சனைகளுக்கு காரணம் அவசரப்படுறது. அப்ப நேற்று எங்கட நர்ஸ் ஒன்று அந்த ஆவி பிடிக்கிற மெஷின் எடுத்துட்டு சொல்றாவு, இந்த மெஷின் ஆவி சுலுவா வருதாம் சொல்லி பேஷண்ட்லாம் மெஷினை மாத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்களாம். அப்ப நான் மெஷினை கொண்டாந்து எல்லாம் போட்டு பார்த்தேன், மெஷின் சரியா தமிழ். அப்ப பிரச்சனை மெஷின்ல இல்லை, நம்மள பிரச்சனை. நம்மளுக்கு இந்த கெதியா ஆவியை பிடிச்சிட்டு கெதியா போகணும் அடுத்து விட்டு. அப்ப ஆவி அள்ளி எறியணும். சரி, அது சும்மா ஆவி இல்லை, அதுல மருந்து போட்டிங்க. அதுல வென்டோலினுங்கிற மருந்து மூச்சுக்காராங்களுக்கு பிடிக்கிற ஆவி, அது கெமிக்கல். அது டிரெக்டா சுவாச பைக்கு போகுது. அது ஹார்ட் ரேட்டை கூட்டும், படபடப்பு. சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அந்த வென்டலின் பம்ப் ஆவிச்சு அவன் சொல்லுவாங்க, நெஞ்சு படபடங்க அடிக்குது, நாடி துடிப்பு கூடிய நடுங்குதுன்றதான் சொல்லும். வயசுனாக சொல்லுவாங்க, அந்த பம்ப் ஆவிச்சு போட்டு அந்த நீல குளிசி அடிச்சா நடுங்குது, கைகால்லாம் சிவல்னா போகுதுன்னு பேஷன் சொல்லுது. பல்பிட்டேஷன் சொல்லி சொல்றது. அது அப்படி வேகமா பிடிக்கல. அது மெஷின் சுலுவா தான் வரணும். நாம நேரம் எடுத்தா நம்ம வருத்தத்தோட வந்தாங்க தானே. நம்மளுக்கு என்ன அவசரம்? நாம இப்ப மூச்சு எடுக்கலான்னு சொல்லி வருத்தத்தோட வாரம். அப்ப நம்ம ஊட்ட ஓடுறதுக்காக இல்லையே, வருத்தத்தை குணமாயிட்டு போகணும். அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த மெஷின்ல ஆவியே அது சுலுவா தான் அந்த மருந்து போகணும். டிரெக்டா போகுது சுவாச பைக்கு, வேகம். அப்ப நாம அதை மெதுவா தான் பிடிக்கணும். மெஷின்ல பிரச்சனை இல்லை, நாம அவசரம். ஒன்று நேற்று கண்டுபிடிச்சது. இன்னொரு பிரச்சனை, இந்த சத்தி எடுத்து அல்லது வயிற்றால போய் கொஞ்சம் ஆக்கள் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சி வருவாங்க. அப்ப ப்ரெஷரை லோவா இருந்தா தலை சுத்து மயக்கம் வரும். அப்ப நம்ம சேலைன் போட்டு ப்ரெஷரை கொஞ்சம் கூட்டணும். பழமையா பிள்ளை வயிற்றுல இருக்கிறார்கள் எல்லாம் வொமிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டயரியா, லூஸ் மோஷன் போனா உடம்புல நீரிழப்பு வந்துடும். அப்ப நாம சொல்றோம், நீங்க போட்ல இருந்து சேலைன் ஒன்று போட்டு போவோம்னு சொன்னா எவ்வளவு நேரம் எடுக்கும்? இந்த சேலைன் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அடுத்த கேள்வி. ஒரு சேலைன் போட்டில் 6 மணித்தியாலும் கொடுக்கணும். ஆக குறைஞ்ச 4 மணித்தியாலும். வேகமா போடையில ஹார்ட் வீங்கிடும். டக்குன்னு ஒரு 500 மில்லி அந்த வாட்டரை டிரெக்டா டக்குன்னு பிளட்டுக்குள்ள குடிக்கலாம் வாயால. 500 மில்லி மொத்தமா குடிக்கலாம். அதுக்கு எதியா யூரினா போயிடும். ரத்தத்துக்கு குழாய்க்குள்ள டக்குன்னு லோட் ஆக்கலாம். அது சுலுவா தான் கொடுக்கணும். அந்த ட்ராப் செட் பண்ற நர்ஸ் மேத் அந்த ட்ராப் செட் பண்ணுவாங்க. அப்ப சேலைன் 6 மணித்தியாலும், ஒரு பொட்டில் 6 மணி, 24 மணித்தியாலும் 5 பொட்டில் சேலையும் போடுவோம். சில பேஷண்ட்களுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் வரையில நீராகாரம் கொடுக்குற இதால. அப்ப 6 மணித்தியாலம் வச்சுன்னா ஒரு சேலைனை போடுவாங்க. 24 மணித்தியாலம் சாப்பிடாம வைக்கணும்னு சொல்லிச்சுன்னா சில ஆளுங்க 5 சேலைன்னு போடுவாங்க. சேலைனும் குளுக்கோஸும் 2 கலந்து போடுவாங்க. அப்ப அது அந்த அளவு தான் கொடுக்கணும். நாம போய் அதை கூட்டி கெதியா முடிச்சிடுங்க. ஒரு மணித்தியாலத்துக்குள்ள இதை முடிக்கலதா? நாம வருத்தத்தோட வந்திருக்கோம், தலை சுத்து மயக்கம், ஒலிம்பி நிக்கலா, ப்ரெஷர் குறைஞ்சிட்டு நம்ம போய் என்ன செய்ய ஊட்ட இருந்து அந்த 6 மணி சேலைனை போடணும். சரியானே அவசரம். சரியானே. அதே மாதிரி ஒரு 40 வயசு ஆபீசர் ஒரு ஆள் வாரார். வருத்தம் என்னன்னு சொன்னா, காலையில ஒரு 4 சரம் ட்ரௌசர் கலட்டும். சாப்பிடு அந்த ட்ரௌசரை போடுற தெரியா டாய்லெட் போகணும் போல இருக்கிற, திருப்பி போகணும் போல இருக்கிற. காலையில மட்டும் ஒரு ஆபீஸுக்கு போய் இருந்தா அந்த வருத்தம் குறைஞ்சிடும். இது IBS சொல்ற இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது யாருக்கு வாருந்தா பதட்டக்காரார்கள், டென்ஷன்காரார்கள், பதட்டம், அவசரமா நாங்களுக்கு சாப்பிட முடிய டாய்லெட் போகணும். டீயை குடிச்சா டாய்லெட் போகணும். சரி, எனக்கு காலையில் டீயை குடிச்சா கெதியா டாய்லெட் போயிடும். பிறகு சாப்பிட்றது டாய்லெட் போயிடும். என்ன அவசரப்படக்குள்ள குடல் வேகமா துடிக்கும். நம்மள டென்ஷன் ஆகக்குள்ள அவசரப்படுறார்கள், ஆத்திரப்படுறார்களுக்கு எல்லாம் எல்லா உடல் உறுப்புகளும் வேகமா அடிக்கும். ஹார்ட் வேகமா துடிக்கும். என்ன எல்லா மசில்ஸும் வேகமா துடிக்கும். அப்ப கொட்டை என்ன செய்யும்? அங்கால தள்ளி விட்டுரும். அப்ப சாப்பிட்டு டாய்லெட் போற இந்த பிரச்சனை கூட கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு அவசரமா வலிக்கிறார்கள். அவசரம் பண்ணப்பட்டார் லேட்டா ஒலிம்பி வலிக்கிறாரு. இப்ப சேர்ற காலத்தில எல்லாம் டீச்சர்ஸ் மாதிரி ஏர்லியா வலிக்கிட்டு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அது என்ன ஏர்லி, அவங்க அதான் ஏர்லியா எழும்புவாங்க. அவசரமா சாப்பிடல, பாத்ரூமுக்கு அவசரமா போறல. இது பிந்தி ஒழும்புற, இரவைக்கெல்லாம் முத்தி இந்த உருட்டுற போன உருட்டி போட்டு இரவைக்கெல்லாம் பார்த்து போட்டு ரவுண்ட்ல அடிச்சு 1 மணி 1:30 மணி தூங்கினா எலும்ப பிந்துற, ஒலிம்பி டைம் பாக்குற, டைம் போயிடுது. டக்கு பக்குன்னு எல்லாரோடையும் கோவம், சண்டை பிடிவாடும். என்ன சாப்பாடு, டீ எல்லாத்துலயும். அப்ப அவசரமா போட்டா என்ன நடக்குவாங்கால இதே பிரச்சனை. இது இப்ப முந்தி இருக்கல, முந்தி கவர்மெண்ட் 7 வேலை செஞ்சான். எல்லாரும் வேலைக்கு போனா டைமுக்கும் போனேன் முந்தி. இப்ப டைமும் இல்லை,
இந்த வருத்தமும் கூட. அப்ப இதையும் சொல்ல வாரன்னு சொன்னா அவசரம்ங்கிறது வந்து ஆபத்து. பல வகையான பிரச்சனை ஏற்படுது. முதலாவது வாரம் ஹார்ட்டுக்கு வாரம் அவசரப்படுற டைம்ல 2 வகையான ஹோமோன்கள் உடம்புல சுரக்குது. அதிரினலின் ஒரு ஹோமோன், சரியானே, டென்ஷன் பதட்டத்தில் உருவாகிற ஹோமோன், மற்ற கோர்டிசோல்னு சொல்லி போட்டு ரெண்டு ஹோமோனும் வந்து உடம்புல கூட சுரக்கும். ஒரு நாள் தான் இருந்தா போல ஒரு நாள் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டதுக்கு நான் சொல்றது. அடிக்கடி அவசரப்படுறார்கள் என்ன, ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் டென்ஷன், ஒவ்வொரு நாளும் பதட்டப்படுற, அதுகளுக்கு தான் பாதிப்பு கூட. இருந்தா போல ஒரு நாள் கடுபடி வேலை செஞ்சு ஓட்டும் ஒரு நாம கூட ஆயிட்டம் தான் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த ஹோமோன் வேலை என்னண்டா அதிரினலின் ஹோமோன் பிரஷரை கூட்டும், இரத்த குழாய்களை அமர்த்தி நசிச்சு பிரஷரை கூட்டும். அப்ப அடிக்கடி டென்ஷன் ஆகுறாளுக்கு பிரஷர் கூட. இப்ப பிரஷர் கூடலா என்ன, 35 வயசுக்கு மேற்பட்டார்கள் 3 பேர்ல ஒருத்தருக்கு பிரஷர் இருக்கு. 35 வயசுக்கு மேற்பட்டார்கள், இது ஆய்வு, 3 பேர்ல ஒரு ஆளா பிடிச்ச, ஒரு ஆள் 3 பேரை பிடிச்சிருந்தா ஒரு ஆளுக்கு பிரஷர் இருக்கு. இது கடும் சிக்கலான பிரச்சனை. அப்ப பிரஷரை கூட்டுது. மாரடைப்பு, அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக், ரத்த குழாய் டக்குனு சுருங்கி விட்டா பிளாக் ஆயிடும். நேரத்தோடைய பிளாக் இருந்திருக்கும், டென்ஷன்ல இன்னும் சுருங்கிடும். சுருங்கினா அந்த ஏழியா போன ரத்தம் தடப்பட்டா திடீர்னு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக், அதிர்ச்சியில பாரிசவாதம், ரத்த குழாய் வெடிக்குது. ஒரு அதிர்ச்சியான செய்திக்கு பிரஷர் டக்குண்டு ஏறக்குள்ள மெல்லிய பகுதி படிச்சிடும், கனமான பகுதி தாங்கி பிடிக்கும், ரத்த குழாயில மெல்லிய பக்கம் படிச்சிடும் பலூன் மாதிரி. அப்ப இது வந்து உடம்புல ஏற்படுற மாற்றம், சரியான பிரஷர் கூடி வாருது. ஆகவே நாம எந்த நேரமும் அவசரப்படுறது, பதட்டப்படுறது, டென்ஷன் படுறது. இப்ப நாம கிளினிக் வாரம் மாத்தை வருஷத்துக்கு 6 தரம், இப்ப 2 மாதத்துக்கு ஒரு கதாரம், 365 நாளையில 6 நாள் வரை சொல்லி, முந்தி 365 நாளையில 12 நாள் தான் வந்தேன். அந்த 12 நாளை நம்ம உடம்புக்கு ஒதுக்குங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாக்குற நாள் இன்னைக்கு. நாம நேரம் எடுத்து ஆலோசனைகளை கேட்கணும், வைத்திய ஆலோசனைகளை பெற்றுட்டு போகணும். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தானே, 2 மாதத்துக்கு ஒருக்கா வாரம் வந்து நம்ம டவுட்டுகள், மருந்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு கேட்டுட்டு போகலாம். நான் ரெடியா இருக்கேன் இந்த நேரம். இந்த அட்வைஸ் பண்றதா எனக்கு விருப்பம். ஏன்னா தெளிவின்மையால ஒரு நோயாளி வந்து பாதிப்புக்குள்ளாக கூட எனக்கும் கேள்வி எனக்கு இருக்கு, நீ சரியா விளங்கப்படுத்தல இந்த நோயாளி. அப்ப நான் 24 மணி நேரம் இருந்தாலும் வருத்த ஆலோசனை எனக்கு இலங்கை பூரா கோல் வரும், வெளிநாட்டுல இருந்து கோல் வரும். இந்த ஹெல்த் கொடுக்கறதால கோல் பண்ணி கேட்பாங்க. அப்ப பிஸியா இருக்கான்னு கேட்பா, டைமை கொடுப்பேன். டைமுக்கு கேட்டா ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம். இது மருந்து இல்ல, மருந்து குடிச்சு போட்டு திருப்பி அதே வருத்தம் பெற போகுது. தெளிவில்லாட்டி, தெளிவு இருந்தா நாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இதாலாம் வருது, அதாலாம் வருது. அதனால ஒன்று வந்து இந்த இருதயத்துல வர பிரச்சனை, பல்பிட்டேஷன் சொல்லி ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் பிசோப்ரலோல், புரோப்ரனோல் சொல்லி ஹார்ட் ரேட்டை குறைக்கிற குடிசை கொடுக்காங்க. பதட்டம், படபடப்பு, நெஞ்சி, சரியானே, அது வந்து பதட்டத்துல வாருது. அதுவும் இருதயத்துல வார வருத்தம். இந்த பதட்டப்படுறது, கடுமை அவசரப்படுறதுல வாருது. மற்ற பிரச்சனை உணவு கால்வாய் தொகுதி, நான் நேரத்தை சமீபாட்டு தொகுதியில வார பிரச்சனை. பதட்டப்படுற ஆக்களுக்கு கேஸ்டின்ங்கிற ஹோமோன் கூட சுரக்கும், அது கேஸ்ட்ரிக் அசிட்டை உருவாக்குறது, சரியானே. அப்ப கேஸ்ட்ரிக் அல்சர் என்ன, இந்த பதட்டம் படுற ஆக்களுக்கு கூட சுரக்க போகுது அசிட். அப்ப வெறும் தானே அசிட். அப்ப நாம டைமுக்கு சாப்பிட்டு வேலையும் இல்லை, எண்ணெய் சாப்பாடு திங்காம இருந்தும் வேலை இல்லை, பொரியல் திங்காம இருந்தும் வேலை இல்லை, பதட்டப்பட அசிட் கூடும். அடுத்தது ரிஃப்ளாக்ஸ் சொல்லி சொல்ற ஒரு வருத்தம், அசிட் தொண்டைக்குள்ள வார, எந்த நேரம் வாய்க்குள்ள புளிக்கிற, நெஞ்சுக்குள்ள இப்படி மேல உணவு வார மாதிரி இந்த தொண்டை வரையும் பத்துறது, அசிட் ரிஃப்ளாக்ஸ்ங்கிற மேல ஏறுறது. அதுவும் இந்த பதட்டம் டென்ஷன் இருக்கிற ஆக்களுக்கு அதிகமா ஏற்படுறது. அடுத்தது அல்சர் உருவாகிறது, அசிட்டால அல்சர் உருவாகிற வீதமும் பதட்டக்காராக்கள், அவசரப்படுறாக்கள் கூட. மற்ற பிரச்சனை மன அழுத்தம், அவசரப்படுறாக்களுக்கு நம்மளுக்கு நித்திர வராது, தூக்கம் இல்லை, இன்சோமினியான்னு சொல்லுவாங்க, நித்திர வாழ இரவைக்கெல்லாம் தூக்கம் வரல, பதட்டம். அப்ப நம்மளோட பொடி வந்து அந்த அலர்ட்டான ஹோமோன்களை கூட சுரக்கும். அலர்ட்டான ஹோமோன் நம்மள எந்த நேரமும் அலர்ட்டா வச்சுக்கொள்ளும், அமைதி நிலைக்கு போகாது, சாந்தமான நிலைக்கு நம்மளோட உடம்பு போகாது. நம்ம எந்த நேரம் அப்படி இருக்க நம்மளோட உடம்புல அது உண்டாயிரும். சில ஆக்களை பாருங்க, இந்த அடிக்ஸ், இந்த மருந்து அந்த ட்ரக்ஸ்கள் பாவிக்கிற பிள்ளை எல்லாம் பாருங்க, இந்த நேரம் அலர்ட்டா தான் அடிப்பாங்க, சரியானே, அந்த நித்திர வராது. அப்ப அவங்க டென்ஷன் வரும், கோபம் வரும், அப்படி ஆயிடுவாங்க. ஆகவே இப்படி உளவியல் ரீதியாக மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியது இந்த நாம அவசரப்படுறது, பதட்டப்படுறது. இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் அடுக்கிட்டு போகலாம். சமீபாட்டு கோளாறு, இந்த சாப்பிட்ட சாப்பாடு டம்முன்றீங்க, சமீபாடு அடையாது. உணவு சமீபாடு அடைகிறதுக்குரிய ஹோமோன்கள் எல்லாம் சுரக்கிறது வந்து அமைதி நிலையில, சாந்தமான நிலையில அது சுரக்கும், சரியானே. அப்ப இது அடுத்து சீனி வர்த்தம் கூடுறது, கோர்டிசோல். நான் நேரத்தில் சொன்ன
அதிரினலின் வந்து ப்ரெஷரை கூட்டும், கோர்டிசோலுங்கிறது சீனியை கூட்டும். சரியானே? பதட்ட நிலையில உடம்புல கோர்டிசோல் கூடி எங்கெங்க சீனி சேமிக்கப்பட்டிருக்கோ உடம்புல கிளைகோஜனா சேமிக்கப்படும் ஈரல்ல, அப்படி சேமிக்கப்பட்டிருக்கிற சீனி எல்லாம் ரத்தத்துக்கு வந்துடும். அது உடைக்கிற வேலை, கோர்டிசோல்ற வேலை உடைக்கிற வேலை. உடைச்சு பிளட்ல சீனி கூடிடும். நாளைக்கு ஆபரேஷன் சொன்னா விடிய சீனி 350, இரவெல்லாம் தூங்கல. அந்த ஆபரேஷனை பத்தி யோசிச்சுட்டு தூங்கினோம், காலையில சீனி கூடிடும். சில சொல்லுவாங்க டென்ஷன்ல சீனி கூடினா சார்னு கேட்பாங்க. டென்ஷன்ல கூடும். அது என்னன்னா உங்களோட ஏர்லியா உங்களோட ஈரல்ல சேமிச்சிருக்கிற சீனி எல்லாம் ரத்தத்துக்கு வந்து. சரியான? அப்ப இப்படி பல வகையான உடல் பாதிப்புகள் இருக்கு. நாங்க அவசரப்படக்கூடாது. சரியான? வேலைகளை பார்ப்பாங்க, பேங்குக்கு போனா பிரச்சனை, ஹாஸ்பிட்டல்ல கதிரையெல்லாம் போட்டு வச்சிருப்போம், அந்த கதவடியெல்லாம் வந்து நிக்கிறேன். சரியானே? நம்ம அழகா பெல் அடிப்பாங்க, கூப்பிடுவாங்க, நம்பர் போகும், அந்த சேர்ல போட்டு நான் சொல்ல இந்த சேர்ல ஏற்றி வரங்க அனுப்பிடுவோம். ஏன்னா கதிரை தேவையில்லை வரைக்கும், ஏன்னா எல்லாரும் குமிஞ்சு கிட்ட நிக்கிறேன். அப்ப அது நம்ம ஒரு ஆள் நிக்க கொள்ள டென்ஷன் கூடும், கோபம் வரும். அந்த நிமிடங்களோ ஒன்றும் வருடங்களா தெரியும். என்ன இப்ப நாம நிமிஷம் எல்லாம் பெரிய டைமா தெரியுமே. இப்ப நிக்க கொள்ள இருக்க கொள்ள பிரச்சனை இல்லை. நிக்க கொள்ள என்ன சொன்னவங்க டாக்டர் கெரியா என்ன காய்ச்சிருக்காரு, இந்த ஃபீலிங் எல்லாம் பெரும். நம்ம நிக்க கொள்ள இருந்தோம்னா பிரச்சனை குறையும். சரியான? அது நம்ம மனிதன் இயல்பு தானே. அதனால நாங்க இப்படி நம்மட மனசை வந்து அமைதிநிலை கொண்டு போகணும். அப்ப அமைதிநிலைக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். மெதுவாக பேசுறது, ஃபாஸ்டா பேசாம அவசரமா அப்படி நம்ம பழக்கி எடுக்கணும். தியானங்கள், தொழுகை, இபாதத், துவா கேட்கறது, ஓதுறது, இதுகள்லாம் நம்மட மனசை அமைதிநிலைக்கு வரும். நம்ம தான் பள்ளிக்கு போக சொல்ற கோவம் வந்தா டென்ஷன் வந்தா பள்ளியில போய் தொழுவிட்டு ஒளி செஞ்சுட்டு இருந்தா அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் பதட்டம் டென்ஷன் எல்லாம் குறையும். என்ன அப்படி நாங்க எங்கட இறை வணக்கங்களை ஈடுபடுறது வந்து எங்களை மனசு அமைதிநிலை கொண்டு வரும். சரியா? சில டைமுகள்ல இருந்தாப்புல ஒரு நாள் கோபம் பாருது, அது அது வரும், அது பிரச்சனை, அது பாதிப்பு ஏற்படுத்தாது. நான் சொல்றது என்னன்னா எந்த நேரம் வீட்டுல சில டைம்ல நம்மளுக்கு நாம அப்படியான ஆள்னு வழங்க மாட்டா, வைப் சொல்லுவா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாரு, என்ன நீங்க முந்திய மாதிரி இல்லை, இப்ப வேற சின்ன சின்னத்துக்கெல்லாம் கோபம் வருது சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு அவதானிக்க மாட்டோம், இன்னொரு ஆள் என்ன அவதானி சொல்லுவாங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளும். அப்படி இருக்க நான் பார்த்து நம்ம அதை மாற்றுறதுக்குரிய பிரார்த்தனைகள் அதுகளை செய்து எங்களை உடற்பயிற்சி வெளியில போய் கொஞ்சம் அவுட் போய் ஒரு வாக் கொண்டு போயிட்டு பலரையும் கண்டு பேசிட்டு வரக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். என்ன அவுட் வீட்டை போற கொஞ்சம் டென்ஷனா இருந்தா வெளியே இறங்கி ஒரு பைக் எடுத்தாலும் வாக் பண்ணி போகணும். தனியே கார்ல ஏறி போயிருந்தா டென்ஷன் குறைய மாட்டேன். ஆக்களை பார்க்கணும், சலான் சொல்லணும், எப்படி சோமாரிங்களான்னு கேட்டுக்கணும், அவங்க 2 கதையை கேட்பாங்க. அப்ப நம்மளோட வேற கதையெல்லாம் போய்த்திரும், சுகம் விசாரிப்பாங்க, வாப்பா எப்படி அப்படி எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு போயிட்டு வெளியே வரக்கூட நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். சரி, எப்படி நாங்கள் எங்களோட லைஃப்ல வந்து நாளாந்தம் அல்லது கிழமைக்கு ஒருக்கா அப்படி ரிலாக்ஸ் பண்ண மனசை அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சிகளையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா நான் சொன்ன அந்த உபாதைகள்ல இருந்து எங்களை பாதுகாக்கலாம். அப்ப எல்லாருமே என்ன சோமினி அவசரப்படாமக்கு ஆறுதலா இருந்து எங்களோட சிகிச்சையிலும் தான் எங்க மார்க்கெட்டு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, பேங்குக்கு போனாலும் சரி, நம்ம சந்திக்கிற எல்லா இடங்களையும் அமைதியா இருப்போம். நம்மளுக்குரிய டேர்னுக்கு எல்லாம் நடக்கும். எல்லாம் நாம என்ன அவசரப்பட்டாலும் தலை குத்திக்காரணம் அடிச்சாலும் அது அந்தந்த டைமுக்கு தான் நடக்கும். என்ன நம்ம கூட இருக்க போறோம் நினைச்சாலும் ஏர்லியாவும் போவோம். என்ன ஏர்லியா போவோம் நினைச்சாலும் போக மாட்டாங்க. 92 வயசு 95 வயசு அப்படி இருப்பாங்க. சரியானே? ஆகவே ஒன்று நம்மட கையில இல்லை, மேல கொடுத்து போடு நாம பாட்டுக்கு டைமுக்கு எல்லாம் நடக்கும். சரியானே? ஆகவே நம்ம முயற்சி தான் செய்யணும். கடிமா முந்தி அடிச்சு போற அந்த சிந்தனை வரப்படா. முயற்சி செய்யலாம், எல்லா வேலைகளுக்கும் முயற்சி செய்யலாம், முன்னேறத்துக்குரிய முயற்சி எல்லாம் செய்யணும். ஆனா நாம அவசரப்பட்டு முந்தி அடிச்சு போய் இன்னொரு ஆளை மனசை நோகடிச்சு போய் நாம வேலை செய்யறது இருக்குதானே, அது நம்மளை தான் பாதிக்கும் கடைசியா. கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.